Hallelujah. சொல்லுங்க ஒரு ஹalleluya. See, I didn't teach about faith. நான் விசுவாசத்தை குறித்து போதிக்கவில்லை. When the presence is there, இங்கே தேவ பிரசன்னம் இருக்கும்போது faith is there. விசுவாசம் இங்கே இருக்கிறது. It's not a formula. அது ஏதோ ஒரு கணக்கு முறை அல்ல. It's not a technique. அது ஒரு டெக்னிக்கும் அல்ல. It's the presence. அது பிரசன்னம். Lift up your hand. கரங்களை உயர்த்துங்கள். Thank you for your presence. உம் பிரசன்னத்துக்காய் நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, thank you for your presence. உம் பிரசன்னத்துக்காய் நன்றி. All of you must be able to prophesy. நீங்கள் எல்லோருமே தீர்க்கதரிசனம் சொல்ல தகுதியாக வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, all can prophesy. நாம் எல்லோரும் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும். In the church of God, தேவனுடைய சபையிலே from the least to the last, from the first to the last, மேலிருந்து கீழ் வர, பெரியாள்ல இருந்து சின்னாள் வர, all can prophesy. எல்லோருமே தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும். But we don't walk into that privilege. ஆனால் அந்த பாக்கியத்திலே ஸ்லாக்கியத்திலே நாம் நடப்பதில்லை. We always run for prophecy. ஏதாவது தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாங்களான்னு ஓடுவான் அந்த ஆள். By the time you must run with prophecy. நீங்க அப்படி ஓடுற நேரத்துல நீங்க தீர்க்கதரிசனத்தோட கூட போயிரலாம். நீங்க தீர்க்க தரிசனத்தை எடுத்துக்கிட்டு ஓட வேண்டிய ஆளு, நீங்க தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. Now you should take a prophecy to others, but now you are going to receive a prophecy. What a pathetic. Will Ezekiel give me a prophecy? என்ன தீர்க்கதரிசனம் எசேக்கியா கொடுப்பாருன்னு ஓடி வர்றீங்க? Will he give you a prophecy? அவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் கொடுப்பாரா? No, now the time has come. இப்போ ஒரு நேரம் வந்துருச்சு பாருங்க. The spirit of prophecy is in you. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசன ஆவி இருக்கிறது. You must prophesy to everybody. நீங்கள் மற்ற எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். By this time, இந்த நேரத்துக்கு பார்த்தா all of you must be prophets. நீங்கள் எல்லோருமே தீர்க்கதரிசிகளாய் இருக்க வேண்டும். All of you must prophesy. நீங்கள் எல்லோருமே தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். According to the New Testament standard, புதிய ஏற்பாட்டு அந்த தகுதியின்படி every believer must be a healer. ஒவ்வொரு விசுவாசியும் சுகமளிக்கிறவராய் இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, every believer ஒவ்வொரு விசுவாசியும் must be a healer. அவர் சுகமளிக்கிறவராய் இருக்க வேண்டும். According to Jesus, இயேசு சொன்னபடி, if you are a believer, நீங்க ஒரு விசுவாசியாய் இருந்தால், when you lay your hands on the sick, வியாதியஸ்தர் மேல நீங்கள் கைகளை வைக்கும் பொழுது the sick should recover. அவங்க வியாதியஸ்தர்கள் சுகமாக வேண்டும். But we don't walk in that level. அந்த அளவுல நாம இன்னும் போகல. Just because I don't walk, நான் நடக்காததுனால, just because you don't walk, நீங்களும் நடக்காததுனால, don't come to a conclusion Bible doesn't work. நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது வேதாகமம் வேலை செய்யலைன்னு. Don't come to a conclusion healing is not for you. சுகம் என்பது, சுகமளிக்கும் வரம் என்பது உங்களுக்கு இல்லை என்று முடிவு செய்து விடாதீர்கள். That's a devil's lie. அதுதான் சாத்தானுடைய பொய். So no, இல்லை. if you are a believer, நீங்க ஒரு விசுவாசியாய் you இருந்தால் have the healing power in you. உங்களுக்குள்ளே சுகமளிக்கும் வல்லமை இருக்கிறது. ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. If you are a believer, நீங்கள் ஒரு விசுவாசியாய் இருந்தால் you are a devil caster. நீங்கள் பேயை துரத்துகிறவர். You are a devil expeller. நீங்கள் பிசாசுகளை துரத்துகிறவர்கள். Jesus said it. இயேசு சொன்னார், These signs shall follow them that believe. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று. In my name, என் நாமத்தினால் they will cast out the devil. அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். Every believer ஒவ்வொரு விசுவாசியும் can cast out the devil. அவர்கள் பிசாசுகளை துரத்த முடியும். When I casted out devil first time, முதல் தடவையாக நான் பிசாசை துரத்தின போது I was 16 years old. நான் 16 வயது பையனாய் இருந்தேன். I was preaching in a small village church. நான் ஒரு சிறு ஒரு கிராம சபையிலே பிரசங்கித்தேன். The demon possess started manifesting. அந்த நேரத்துல பார்த்தா பேய் பிடிச்சிருந்தவங்க வெளியே ஓடிச்சு. Small boy, சின்ன பையனா இருக்கும்போது, it's not a special gift. அது ஒரு விசேஷித்த வரம் அல்ல, விசேஷித்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று. In the Bible there is no special gift called casting out the devil. வேதத்திலே பிசாசுகளை துரத்துவது விசேஷமான வரம் என்றும் சொல்லப்படவில்லை. Some people specialized it. சிலர் அதிலே விசேஷித்துக் கொண்டார்கள். Some people exercised faith for it. சிலர் அந்த பிசாசை துரத்துறதுக்குன்னு தங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தினார்கள். But it's not a special gift. ஆனால் அது விசேஷித்த வரம் அல்ல. God wanted every believer to cast out the devil. கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசியும் பேய்களை துரத்த வேண்டும் என விரும்புகிறார். When every believer cast out the devil, ஒவ்வொரு விசுவாசியும் பிசாசுகளை துரத்தும்போது where will he run? எங்கே அவன் ஓடுவான்?
எங்கயா ஓடுவான்? எல்லா விசுவாசியும் பிசாச துரத்துனா உங்க பக்கத்துல திரும்புவானா, அந்த பக்கத்துல போயிருவானா? According to the New Testament standard, புதிய ஏற்பாட்டு அந்த தகுதியின்படி, when Jesus entered in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு வந்த பிறகு the fullness of God entered in your life. உங்களுக்குள்ளே தேவத்துவத்தின் பரிபூரணமே உள்ளே வந்து விட்டது.